ஹலோ எவ்ரிவன், கேள்வியும் பதிலும் அப்படிங்கிற நிகழ்ச்சி வாயிலா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உலகத்தின் துவக்கம் முதல் உலகத்தின் இறுதி வரை என்னென்ன காலங்கள்லாம் இந்த உலகத்துல இருந்துச்சு, நமக்கு முன்னாடி என்னென்ன காலங்கள் நடந்து முடிந்திருக்கிறது, நம்ம இப்போ எந்த காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இனி வரக்கூடிய காலங்கள் என்னென்ன அப்படிங்கறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது, உலகத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமான காலங்களை நம்ம 9 விதமா பிரிக்கலாம். அதுல முதல் காலம் என்ன அப்படின்னா ஆதி காலம். ஆதியாகமம் 1:1 வாசிக்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி. முதலாவதாக விண்மீன்களும் தூதர்களும் படைக்கப்பட்டாங்க. நம்ம யோபுல பார்க்குறோம், பூமியின் கோடிக்கலை நாட்டின போது விண்மீன்களும் தூதர்களும் ஆர்ப்பரித்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ அந்த காலத்தில் பூமியை படைக்கிறாரு. அதுக்கப்புறமா பரலோகத்தில் லூசிஃபரோட புரட்சியினால அவன் கீழே தள்ளப்படுறான். அவனுக்கு பனிஷ்மெண்ட்டாக பூமியில் இருள் வைக்கப்படுது. மறுபடியுமா கடவுள் பூமியை சீர்படுத்தி அதுக்கப்புறமா ஆதாமையும் ஏவாளையும் படைத்து மிருக ஜீவன்களை படைத்து பூமியை புதுப்பிக்கிறாரு. இதுதான் ஆதி காலம் அப்படின்னு சொல்றோம். செகண்டா அறியாமையின் யுகம், அறியாமையின் காலம். இது எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்துல வாழ்கிற காலங்கள்ல இது ஸ்டார்ட் ஆகுது. இது எப்போ முடிவுக்கு வருது அப்படின்னா கடவுளுடைய வார்த்தையை கேட்காம சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு ஏதேனை இழந்து போகிற அந்த காலத்துல இந்த அறியாமையின் காலம் நிறைவுறுது. கிட்டத்தட்ட 110 வருடங்கள் இந்த காலம் நீடித்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததா 3வது காலம் என்ன அப்படின்னா மனசாட்சியின் காலம். இது யார் டு யார் இருந்துச்சு அப்படின்னா ஆதாம்ல ஆரம்பிச்சு நோவா வரைக்குமான காலம், பெரும் வெள்ளம் வரைக்குமான காலம்தான் மனசாட்சியின் காலம். இந்த நாட்கள்ல மக்கள் எல்லாமே தன்னுடைய மனசாட்சியின்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த காலம் எத்தனை வருடங்கள் இருந்துச்சு அப்படின்னா 1200+ வருடங்கள் இந்த காலம் இருந்துச்சு. இது எப்பொழுது நினைவுக்கு வந்துச்சுன்னா நோவா காலத்துல 8 பேர்த்தை தவிர மற்றவங்க எல்லாம் வெள்ளத்தால் அழிக்கப்பட்டாங்க. அந்த காலத்துல இந்த மனசாட்சியின் காலம் நிறைவுறுது. அதுக்கு அடுத்ததா 4வது காலம் என்ன அப்படின்னா மனித அரசாட்சியின் காலம். இது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா நோவாவோட குடும்பத்தினர் பழுகி பெருக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆரம்பிச்சு மோசேயின் காலம் வரைக்குமா இந்த மனித அரசாட்சியின் காலம் நடைபெறுது. இடையில ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் வராங்க. இஸ்ரவேலர்கள் உருவாகிறாங்க. அப்புறம் யோசேப்பு மூலமா எகிப்துக்கு போறாங்க. அப்புறம் எகிப்துல இஸ்ரவேலர்கள் அடிமை ஆகுறாங்க. மோசே மூலமா ரட்சிக்கப்படுறாங்க. இந்த காலங்கள் தான் மனித அரசாட்சியின் காலம். 5வதா நியாயப்பிரமாணத்தின் காலம். இந்த நியாயப்பிரமாணத்தின் காலம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா மோசே மரித்ததுக்கு அப்புறமா யோசுவாவோட தலைமையில இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள போகிறாங்க. அந்த கானானுக்குள்ள போனதுக்கு அப்புறமா முதலாவதா நியாயாதிபதிகளின் காலம் வருது. அந்த நாட்களில நியாயாதிபதிகளை எழுப்பி கடவுள் இஸ்ரவேலை அவங்க எதிரிகள் கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. அதுக்கு அடுத்ததான் அரசர்களின் காலம். சவுல்ல தொடங்கி பல அரசர்கள் இஸ்ரவேலர்களை ஆண்டுட்டு வந்தாங்க. இது அரசர்களின் காலம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்ததா தீர்க்கதரிசிகளின் காலம். கடவுள் அநேக தீர்க்கதரிசிகளை எழுப்பி மக்களோட தன்னுடைய கனெக்டிவிட்டியை வச்சுட்டு இருந்தாரு. இதுதான் தீர்க்கதரிசியின் காலம். இது ஏசாயால ஆரம்பிச்சு சகரியா வரைக்குமான காலத்துல முடியுது. அதுக்கப்புறமா பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும், அதாவது ஏசப்போட பிறப்பு வரைக்குமான நாட்கள் 400 வருடங்களா இருண்ட காலம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாத நாட்கள் இந்த 400 வருடங்கள். இது எப்போ நிறைவு பெறுது அப்படின்னா ஏசு கிறிஸ்துவோட பிறப்புல நிறைவு பெறுது. அடுத்ததா 6வது நம்ம பார்க்கறது சபையின் காலம். இந்த நாட்கள் எப்பொழுது தொடங்குது அப்படின்னா ஏசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை தொடங்கினதுல இருந்து அதுக்கப்புறமா அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அப்புறம் மீண்டும் உயிர்த்தெழுந்து பெந்தைக்கோஸ்தே நாள்ல சீஷர்களுக்கு பரிசுத்த ஆவி சகல இடங்களுக்கு போய் கடவுளை பற்றி சொல்லி சபைகளை உருவாக்கின காலம் சபையின் காலம். இதற்கு இன்னொரு பேர் கிருபையின் காலம். இந்த காலம் எப்பொழுது நிறைவு பெறும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏசு கிறிஸ்துவோட ரகசிய வருகை, அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், ராப்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த நாட்களோட இந்த சபையின் காலம் முடிவு பெறுது. நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் இந்த சபையின் காலத்துல தான். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் நமக்கு முன்னாடி இருந்த காலம். இந்த சபையின் காலம் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலம். இது எப்போ நிறைவுக்கு வரும் அப்படின்னா ஏசு கிறிஸ்து ரகசிய வருகையில தன்னுடைய சபையை எடுத்துக்கொண்ட பிறகு இந்த காலம் நிறைவு பெறும். 7வது நம்ம பார்க்குற காலம் உபத்திரவ காலம். இது ராப்சருக்கு அப்புறமா 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி. முதல் 3.5 வருடம் உபத்திரவ காலமும் அடுத்த 3.5 வருடம் மகா உபத்திரவ காலமும் இருக்கும். இது எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னா மெகிதோ பள்ளத்தாக்குல ஒரு பெரிய யுத்தம் நடைபெறும். அந்த யுத்தத்தோட இந்த உபத்திரவ காலம் முடிவுக்கு வரும். அடுத்ததா 8வது காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மில்லினியம்.
1000 வருட அரசாட்சி. இது வந்து எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, அந்த மெகிதோ யுத்தத்துக்கு அப்புறமா இயேசு கிறிஸ்து இந்த பூமியை வந்து அரசாட்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு. 1000 வருடம் அரசாட்சி செய்கிறாரு. முடிவுல மறுபடியுமா சாத்தான் விடுதலை ஆக்கப்பட்டு ஒரு சில மக்களை வஞ்சிக்கிறான். இந்த காலம் எப்பொழுது முடிவுக்கு வரும் அப்படின்னா, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்போட இந்த 1000 வருட அரசாட்சி முடிவுக்கு வரும். இந்த நியாய தீர்ப்புல பரலோகம் நரகத்துக்கு மக்களை வந்து நியாயம் தீர்க்கிற பணி தான் வந்து வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா கடைசியா இருக்கிற காலம் என்ன அப்படின்னா, நித்திய காலம், அதாவது எட்டர்னிட்டி. கடவுள் வந்து இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல மனிதர்களை பிரித்து தூதர்களையும் அவங்களுக்கு அவங்கவுங்க கிரியைகளுக்கு தக்கதான பலனை கொடுத்து பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் அனுப்புறாரு. புதிய வானம் புதிய பூமி எல்லாமே வந்து பரலோகத்தோட இணைக்கப்படுது. பரலோகத்துக்கு போறவங்க நித்திய காலமா கடவுள் கூட வாழ்றாங்க. நரகத்துக்கு போறவங்க நித்திய காலமா தண்டனையெல்லாம் அனுபவிக்கிறாங்க. இதுதான் உலக தொடக்கம் முதல் உலகம் இறுதி வரைக்குமான காரியங்கள். இதில் நம்ம பார்த்த ராப்சர், அதுக்கப்புறம் உபத்திரவ காலம், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, 1000 வருட அரசாட்சி, இந்த மாதிரியான காரியங்களை குறித்து இனி வருகிற வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் அல்பாவும் ஒமேகாவுமானவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.